ஆண்டவரின் தலையை உயர்த்தணும், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும், எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில தலையிடணும், என் சபையில, என் விசுவாசத்துல, ஊழியத்துல, என் பரிசுத்தத்துல, இது எல்லாத்தையும் கர்த்தர் என்னை உயர்த்தணும், என்னோட கூட ஆண்டவர் இடைப்படணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்னாடி நம்மளை உயர்த்தணும்னா நம்ம ஏதோ ஒரு பிரயாசப்படணும். இந்த வருஷம் நான் கட்டாயம் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னா ஏதோ படிக்கணும், அப்படிதானே? அப்ப நம்ம கூட நம்ம கர்த்தர் உயர்த்த போறோம்னா, நம்ம வேதத்துல ஒருத்தர் பார்த்தோம், அவங்களுடைய வீடு திடீர்னு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க, ராஜா வரைக்கும் போச்சு. அப்ப இன்னைக்கு கூட எத்தனை பேர் இந்த 3 நாள் இதை விசுவாசிச்சிருக்கீங்க? எப்பவுமே ஆண்டவர் சமூகம் சுயமா எதையும் எடுக்க மாட்டேன். ஆண்டவர் என் கூட பேசுறத நான் என் சபைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆண்டவர் என் கூட பேசுறத என் குரூப் 4 பிரேயர்ல இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த 3 நாள் வந்தவங்க இந்த சாப்டர் அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கணும். இந்த 3 நாள் வந்தீங்க ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கை பெட்டி. இது பழைய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாடு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த ஜனங்கள் எதுக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்துவாங்க? வெரி குட். அப்ப யோர்தான் என்னது? Sometimes back benches are very good, sometimes front benches are very good, sometimes middle benches are very good. சரி சொல்லுங்க. யோர்தான் என்பது எதை குறிக்குது? பிரச்சனை. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம் வருது, ஒரு போராட்டம் வருது, இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க? உடன்படிக்கை பெட்டியை சபை கூட எடுத்து வந்து அங்க வந்துருவாங்களா? அதை பார்த்ததோ எதிராளிகள் கர்த்தரே வந்துட்டாரு, கர்த்தர் பிரசனம் வந்துச்சு பயந்துருவாங்களா? ஒரு யோர்தான் என்ன படிச்சான்? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்து வந்து அது பின்னிட்டு போயிடுச்சான். அப்போ அது ஆண்டவருடைய சமூகத்தை குறிக்குது. நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தாவே உங்களுடைய சமூகம் என் முன்பாக கடந்து போய் கோணங்களை செவ்வையாக்குவதாக அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி போய் செவ்வையாக்குறதுக்காக அவருடைய பிரசனம். உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? தேவ பிரசனம். வேற எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க உடன்படிக்கை பெட்டிய? ஏரிகோ சுத்தி வரும்போது அதை தூக்கிட்டு போனாங்க. அப்போ எப்பெல்லாம் ஜனங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்கு கடன் கொடுத்து அவங்க சுத்தி வந்தாங்களோ, அவங்க தொடர்ந்து வந்தாங்களோ, அந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் அதை சுமந்து கொண்டு எந்த இடத்துல யுத்தம் அந்த இடத்துல குழந்தை வச்சாங்க அவங்க தான் ஜெயித்தாங்க. அல்லேலூயா. அந்த ரவுண்ட்ல போய் இப்ப யார் வீட்டுல இருக்கு? ஓபேத் வீட்டுல இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? 3 மாசம் இருக்கு. அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டுல இருந்தது. இந்த 3 நாள் வந்தவங்க நீங்க என்ன பண்ண? நீங்க உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுக்கு தானாய் வந்துடும். அதுக்குள்ள இருக்கிறத நீங்க எப்படியாவது கொண்டு போயிடணும். ஆமென் சொல்லுமா? சரி, உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது? எபிரேயர்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க மண்ணா வைத்த பொற்பாத்திரம் இருந்தது. அப்ப அடுத்தது ஆரோன் தளித்த கோடு. 3வது நடந்தது கர்த்தர் கையினால் எழுதிவிட்ட கற்பனை. அப்ப கட்டளைகள், இந்த 3 கற்பனைகள் இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாடு கிடையாது. இப்ப புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரசன்னம் அப்படின் போது முதலாவது என்ன பார்க்கிறோம்?